ரோலர் காஸ்டர் பாருங்க மக்களே, எம்டியாவே இவ்வளவு சூப்பரா போயிட்டு இருக்கு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் போனா வேற லெவல்ல இருக்கும். செம்ம லாங் மக்களே, எப்படியும் நம்ம ஒரு 5th ஃப்ளோர்ல இருக்க மாதிரி இருக்கும். மக்களே பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒண்டர்லா கேட்டு கிட்ட தான் இருக்கோம். வெல்கம் பேக் டு சரவணா விளாக். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சென்னையிலேயே புதுசா ஓபன் பண்ணிருக்க ஒண்டர்லா தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒண்டர்லால A to Z வரைக்கும் என்னென்ன விதமான ரைட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். நீங்க ஒண்டர்லா வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு வீடியோவே எனக்கு தெரிஞ்சு போதுமானதா இருக்கும். ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க உள்ள போலாம். ஒண்டர்லால பாத்தீங்கன்னா பார்க்கிங்லாம் நிறைய ஸ்பேசஸ் வச்சிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட எவ்வளவு வெஹிக்கிள் எடுத்துட்டு வந்திருந்தாலும் இங்க வந்து அலோவ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதான் மக்கள் என்ட்ரன்ஸ் ஒண்டர்லாவோட. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை டிசம்பர் 2 மழை, செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரெட் அலர்ட் வேற கொடுத்துருக்காங்க. அதனால க்ரௌட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் போக போக வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பாத்தீங்கன்னா டைமிங் 10:20 தான் ஆகுது. ஒரு 11 போலாம் ரீச் ஆயிடும்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாருமே. நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல டிக்கெட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க கவுண்டர் இருக்கு. இங்க வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காஸ்டியூம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி தான் போட்டு வரணும்னு இதுல போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் புக்கு ஒரு பேக்கேஜ் மீல்ஸ் சொல்லிட்டு போட்டுருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, அதுக்கப்புறம் டீ, டின்னர்லாம் போட்டிருக்காங்க. இவ்வளோ ப்ரைஸ்ல தான் இங்கே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மேலே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சொல்லிட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒண்டர்லாவோட மேப்பு. நீங்கள் உள்ளே வரும்போதே இது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கெங்கே என்னென்ன ரைடு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ரைட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து போயிட்டு வந்துக்கலாம். ஃபுல்லாக எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இங்கேயுமே ரைடோட நேம்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த ரைடு மட்டும் நீங்கள் இதில் போய்க்கலாம். இவங்க ஃபெசிலிட்டிஸும் நிறையா கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் ரைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் த்ரில்லிங் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. த்ரில் ரைட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வரும்போதே இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த ட்ரெஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இந்த ஒண்டர்லாவோட மேப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மேப்பை வச்சு நம்ம வந்து எங்கே வேணாலும் நமக்கு பிடிச்ச ரைட்லாம் போய்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒண்டர்லாவோட ஃபுட் கோர்ட்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பிரியாணியுமே அவைலபிளாக இருக்கும் போல். அது மட்டும் இல்லாமல் வடை பஜ்ஜிலாம் வேறு இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கேம்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ப்ளே பண்ணி அந்த பொம்மைலாம் வேணால் வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டைரக்ஷனில் என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான ரூம்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான லாக்கர்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் டாய்லெட்ஸும் வச்சுருக்காங்க. லாக்கர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 400 சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்க வந்து நீங்கள் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்து 50 ரூபா தான் தருவாங்களாம். இந்த 350 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒண்டர்லாவோட ஒரு வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் ஒன்று தராங்க. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல தான் வந்திருந்தேன். நான் வந்து லாக்கர்லாம் எடுக்கல. 400 ரூபா கேட்ட உடனே நான் வந்து தனியாக தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தீங்கன்னா உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் 400 ரூபா கொடுத்து லாக்கர் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஆனால் இவங்க வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் ஒன்று தருவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒண்டர்லா லோகோட போட்டுருக்கு. நீங்கள் எதனா ப்ரைவசியாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து லாக்கர் எடுத்துக்கிறது எனக்கு பெஸ்ட்டு தான் தோணுது. இல்லை உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ரொட்டேட் பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க, லெஃப்ட் ரைட்டு சொல்லிட்டு. இந்த ரைடையுமே கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது. இந்த ரைடு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஜோனு. ஆக்சுவலாக இதில் தான் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. ஏதோ ஒருத்தவங்க 2 பேர் தான் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் ரேஸு. ஒரு 500 மீட்டர் அப்படியே சுற்றியே ஓடிட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெக்னோ ஜம்ப் ரைடு தான் பார்க்க போகிறோம் எப்படி இருக்கு சொல்லிட்டு. இந்த ரைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரே மாதிரி தான் கீழே மேலே தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் கொஞ்சம் அந்த அளவுக்கு பெருசாக த்ரில்லிங்கெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பால் வந்து 150, 5 பால் வந்து 500 இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து கோல் போடுற மாதிரி போட்டிங்கன்னா இதில் இருக்க பொம்மை வந்து நீங்கள் எது ஒன்றாலும் எடுத்துக்கலான்றாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் காஸ்ட்டுமே ஓடல. கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன இஷ்யூலாம் தெரில. இந்த ட்ராப் ஜோன் சொல்கிற ரைடுமே அந்த அளவுக்கு ஓடல. இதுவுமே ஏதோ இஷ்யூன்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க.
பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரைடு இருக்கு, இந்த ரைடுமே க்ளோஸ்ல தான் இருக்கு. இவங்க எதுக்கு 1200 வாங்குறாங்கன்னே தெரியல. எல்லா ரைடுமே க்ளோஸ்ல தான் வச்சிருக்காங்க. போறதே ஏதோ ஒரு 4 ரைடு 5 ரைடு தான் ஓடுது. அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா அது ஒன்று. நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த வேவ் ரைடு தான் ட்ரை பண்ண போறோம். வாங்க போலாம். வேவ் ரைடுக்குன்னு பாத்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதான் பாத்தீங்கன்னா வேவ் ரைடு. இது சும்மா இந்த மாதிரி தான் மேலே கீழே போயிட்டு வர மாதிரி இருக்கு. மக்களே பின்னாடி தெரியுது பாத்தீங்களா ரோலர் காஸ்டர். நான் அந்த ரைடு போக தான் முக்கியமாவே இங்க வந்தேன். பாருங்க இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு காலியா இருக்கு. எப்படியும் நம்ம போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன ஒண்ணு கொஞ்சம் மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. ரோலர் காஸ்டர் பாருங்க மக்களே, எம்டியாவே இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் போனா வேற லெவல்ல இருக்கும். இதுதான் மக்களே இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் த்ரில்லிங்கான ரைட்னா பாத்தீங்கன்னா இதான் இருக்கும் கன்ஃபார்மா. மக்களே பாருங்க ரோலர் காஸ்டர் வந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா ஒண்டர்லால ரோலர் காஸ்ட் 1 ஹவருக்கு போகாதுன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம 1 ஹவர் கிட்ட வெயிட் பண்ணோம். ஆனா ரோலர் காஸ்ட்ல போக முடியல. அது ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு அவங்க 1 ஹவர் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. செம்ம க்ரௌடா இருந்துச்சு. வேஸ்டா நின்றுட்டு இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 1 ஹவர் நின்று வெளியே போறோம். மக்களே இந்த ரைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு மக்களே ரெண்டுத்துக்குமே. அப்படின்னா செகண்ட் கூட சொல்லலாம் த்ரில்லிங் ரைட்ல அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் போல. ரோலர் காஸ்டரோட இது பாத்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கும் போல. ஏன்னா எங்கேயோ போயிட்டு வருது. நம்ம கீழே சீட்டை தவிர எதுவுமே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுவும் இல்லாம ரொட்டேட் வேற ஆகுது. நம்ம லாங் மக்களே எப்படியும் நம்ம ஒரு 5th ஃப்ளோர்ல இருக்க மாதிரி இருக்கும். 5th ஃப்ளோர்ல இருந்து நம்ம எட்டி பார்த்தாவே கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அங்க இருந்து குதிக்கிற மாதிரி இருந்தா இன்னும் பயமா இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இந்த ரைடு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இன்சானிட்டி ரைடு தான் போக போறோம். ஆக்சுவலா க்ரௌடு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இங்க ஒரு ரைடுக்கு ஏற்ற மாதிரியே நேம் வச்சிருக்காங்க. இங்க இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க, நீங்க படிச்சு பாத்துக்கலாம். பாருங்க மக்களே இந்த ரைடு பாத்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. கீழே மேல சொல்லிட்டு சுத்திட்டே இருக்கு. நம்ம போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் உங்ககிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் பாத்தீங்கன்னா இந்த ரைடு போயிட்டு வந்தேன். மஸ்ட் ட்ரெயின் தான், வேற லெவல்ல இருக்கு. மேல இருந்து தலைகையா குதிக்கிற மாதிரிலாம் இருக்கு இந்த ரைடு. ரொம்ப த்ரில்லிங்கான ரைடு தான் மக்களே. இது பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரீ ஸ்டைலர் இந்த ரைடு தான் நம்ம போக போறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். பார்க்கவே பார்த்தீங்கன்னா இப்படி சைடில் போயிட்டு வந்துட்டு இருக்கு. பார்க்கணும் நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்ததான் இருக்கும் நினைக்கிறேன் இந்த ரைடு. நம்ம இந்த ரைடு போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு சென்னையில. ஆனா இந்த மாதிரி ரைடுலாம் போகும்போது இன்னும் ஜாலியாவே நல்லாவே இருக்கு. ஒரு ரைடிங்குமே கிட்டத்தட்ட ஒரு 20% பாத்தீங்கன்னா இருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு. அந்த அளவுக்கு கூட்டம்லாம் இல்லை. நான் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரைடு சொல்றேன். இந்த ரயில்ல பாத்தீங்கன்னா எனக்கு வயிறுலாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு வேற லெவல்ல பயங்கரமா இருக்கு இந்த ரைடு. த்ரில்லிங்கான ரயில்ல இதுவும் ஒண்ணுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கிட்டி பிளேயர் என்ற ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா கீழே படுத்துட்டு அதுக்கு மேல லாக்கர் வச்சிருக்காங்க, ஏந்திருக்க முடியாத அளவுக்கு. இப்போ இந்த ரைடு போயிட்டு இருக்கு. பாப்போம் எப்படி இருக்கு சொல்லிட்டு. அப்படியே லைட்டா மேல கீழே அந்த மாதிரி போயிட்டு வர மாதிரி இருக்கு ரைடு. இந்த ரைடு பாத்தீங்கன்னா மார்விகா. ஆக்சுவலா இந்த ரைடு பாத்தீங்கன்னா ஒண்டர்லால த்ரில்லிங்கான ரைடுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கூட்டமே இல்லை, ரொம்ப காலியா இருக்கு. அடிக்கிற மழைக்கு வாட்டர் ரைட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. பாட்டுலாம் போட்டு வச்சிருக்காங்க. பெஸ்ட் பாக்குறது எல்லாமே வாட்டர் ரைட் தான் இதுக்கப்புறம் இருக்கும். இது ஃபுல்லா வாட்டர் ரைட் தான். சில்ட்ரன்ஸ் பெரியவங்க எல்லாருமே இதெல்லாம் தான் இருக்காங்க. அடல்ட்ஸ் மக்களே நிறைய வாட்டர் ரைட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தண்ணிலாம் எதுவுமே கீழே இல்லை. இந்த வாட்டர் ரைட் எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு மக்களே. அங்க இருந்து மேல இருந்து நம்ம வந்தோம்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் போல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ரைட் எல்லாம் சம்மர்ல வந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடிக்கிற சென்னையில மழைக்கு இதெல்லாம் குளிர், நம்மளால மழையிலேயே நனைஞ்சிட்டு அந்த அளவுக்கு குளிர் தாங்க முடியல. உங்களுக்கு மழையில நனைஞ்சிட்டு இந்த மாதிரி வாட்டர் ரைட்லாம் பிடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நம்ம மேலே போய் பார்ப்போம் இந்த வாட்டர் ரைட்லாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு. நம்ம பார்த்துட்டு இருக்க ரைடு பார்த்தீங்கன்னா கோரண்டோ. அதுக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இங்கே வச்சிருக்காங்க.
கேஜியுமே ஃபாலோ பண்ண போட்டுருக்காங்க. கேஜி மிஷினுமே வச்சிருக்காங்க. ஒரு 2 பேர் போற மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்குமே அவங்களுக்கு ஒரு கேஜி மீடியம் வச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் 2 பேரும் அலோவ் பண்றாங்க. நீங்க மேல இருந்து வாட்டர் ரைட்ல வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், இங்க தான் மக்களே வர மாதிரி இருக்கும். அந்த ரவுண்ட்ல வந்து சுத்திட்டு மறுபடியும் வந்து இங்க வர மாதிரி இருக்கும். இந்த ரைடு மேக்ஸிமம் நம்ம வந்து சம்மர்ல வந்து ட்ரை பண்ணலாம் கன்ஃபார்மா. இப்போ வந்து வாய்ப்பே இல்லை, செம்மையா குளிருதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. லைட்டா அப்படியே அந்த ரவுண்ட் அடிச்சுட்டு நல்லா இருக்கு பார்க்கும்போது. பாருங்க மக்களே இப்போ எப்படி வராங்க சொல்லிட்டு. அங்கேருந்து வரும்போது ஃபோர்ஸா வருது, அதுக்கப்புறம் கொஞ்சமா ஸ்லோ ஆயிடுது. இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு மூவ் ஆகி தான் வர மாதிரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஸ்லைடுன்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. இது எல்லாத்துக்குமே எல்லா ரைடுக்குமே சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வச்சிருக்காங்க. இவங்க இந்த இதில் தான் போகிற மாதிரி இருக்கும். இங்கே வாட்டர் ரைட்ல புல்லட் வாட்டர் ரைடு போல. இதான் மக்களே ஃபுல் வாட்டர் ரைடுக்கு செட்டப்லாம் இதான் சென்னையில இருக்க ஃபுல் ஒண்டர்லாம். இங்கேருந்து பார்த்தாவே ஃபுல்லா எல்லாமே தெரியுது. அங்க பாருங்க ரோலர் காஸ்டர்லயே போயிட்டு இருக்கு. இங்க அடிக்கிற மலைக்கு வாட்டர் ரைட்லாம் போகணுன்ற மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு செம்மையா குளிருது இங்க சென்னையில. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெயின்போ லூப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ரைடு ஒன்று வச்சுருக்காங்க. அதான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரைடு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மேட்டு மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து சறுக்கிட்டு போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது வந்து இப்படியே போயிட்டு இப்படி ரொட்டேட் ஆகி மறுபடியும் இப்படி வந்து அந்த மறுபடியும் கீழே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா விதமான கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ரைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஒரு ஏரியாவே ஃபுல்லாக கிட்ஸுக்கு தான். நம்ம வந்து ஒரு ரைடாக என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினி டாப் ஸ்பின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுக்குன்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த ரைடு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா மினி டாப் ஸ்பின்னு. இது லைட்டாக குழந்தைங்களுக்கு மட்டும் சின்ன பொரியமாக போகும் போல, ரொம்பலாம் ஸ்பின் பண்ணாமல். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா மினி எக்ஸ்பிரஸ்னு போட்டிருக்காங்க. இதுக்கும் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கு. கிட்ஸ் பிட்வீன் 75 சென்டிமீட்டருக்குள்ள தான் இருக்கணுமோ, 75 சென்டிமீட்டர்லேருந்து 130 சென்டிமீட்டருக்குள்ள தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க. மினி எக்ஸ்பிரஸோட ரயில்வே ட்ராக்கு ஆக்சுவலா நேச்சுரல் மாதிரியே வச்சிருக்காங்க. இந்த கிட்ஸே ட்ரெயினை வந்து ஆப்ரேட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கவே. குழந்தைங்களாம் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. கான்வாய் சொல்லிட்டு ஒரு ரைடு ஒன்று இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தான். இதுக்குமே சம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. எல்லாத்துலேயும் சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 75 சென்டிமீட்டர்லேருந்து 130 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கிட்ஸ் ரைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே எம்டியா இருக்கு. பக்கத்து பார்த்தீங்கன்னா கிரேசி மில்லு. இதுக்கும் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கு. சேம் தான். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டா பசங்க வந்து கார் ஓட்டுற மாதிரிலாம் இருக்கு. பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஃபயர் பிரேக்கெட் சொல்லிட்டு ஒரு ரைடு ஒன்று இருக்கு. இந்த ரைடே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபயர் இன்ஜின் செட்டப்ல தான் வச்சிருக்காங்க. பக்கத்து பாத்தீங்கன்னா ஃபங்கி மங்கி பாத்தீங்கன்னா குழந்தைகளை கூப்பிட்டு லைட்டா மேல மட்டும் போயிட்டு வரும் போல. ரொம்ப ஹைட்லாம் இல்ல, நல்லா இருக்கு பார்க்கவும். இந்த ரைடு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா. இந்த ரைடு பாத்தீங்கன்னா கேரவசல். நம்ம போற ரைடு பாத்தீங்கன்னா ஸ்கை ரயில் சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. அதான் போக போறோம். நம்மளுடைய ஸ்கை ரயில் வந்துருச்சு. நம்ம வந்து இந்த ட்ரெயினில் தான் வந்து எப்படின்னா வச்சிங்களேன், கீழே தான் போகிற மாதிரி பார்த்துருப்பீங்க ட்ரெயின். நம்ம வந்து வானத்தில் போகிற மாதிரி ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினில் தான் இந்த ஒண்டர்லா வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம வந்து அந்த ரயிலில் தான் வந்து போக போகிறோம். சரி வாங்க எப்படி இருக்குது பார்ப்போம்.